அர்ஜுனா எம்பியை கைது செய்ய உத்தரவு. சஜித் பெயரில் போலி அறிக்கை, சிஐடிக்கு சென்ற முறைப்பாடு. பிரதேச சபை பெண் உறுப்பினர்களை தாக்கும் பாணியில் சென்ற அர்ஜுனா, வேடிக்கை பார்த்த காவல்துறை. இலங்கை கடற்படையினரால் 12 இந்திய கடற்றொழிலாளர்கள் கைது. தவிசாளர் சுகிர்தனுக்கு எதிராக என்பிபி பெண் உறுப்பினர் முறைப்பாடு. சிங்களவர்களுக்கு கொக்கு தொடுவாயில் காணி இல்லை, ரவிஹரன் கடும் எதிர்ப்பு. பாடசாலை விடுமுறையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதால் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கோட்டை நீதவான் நீதிமன்றில் இன்று வழக்கு இடம்பெற்ற நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் இசுரு நித்திகுமார முன்னிலையில் விசாரணைக்காக அழைக்கப்பட்டது. எனினும் வழக்கு விசாரணையின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நீதிமன்றில் முன்னிலையாகி இருக்கவில்லை. இதனையடுத்து நீதவான் இந்த பிடியாணை உத்தரவை பிறப்பித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரின் அதிகாரப்பூர்வ கடித தலைப்பு மற்றும் கையொப்பத்தை பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் தவறான அறிக்கையை பரப்புவது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாடானது எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தினால் இன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களில் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தின் அதிகாரப்பூர்வ கடித தலைப்பை கொண்ட 2 போலி அறிக்கைகள் பல்வேறு வலைத்தளங்கள் மற்றும் சமூக ஊடக தளங்களில் பரவி வருவதாக அலுவலகம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகமோ அல்லது சர் மார்க்கஸ் பெர்னாண்டோ மாவட்டத்தில் அமைந்துள்ள அதிகாரப்பூர்வ அலுவலகமோ இதுபோன்ற எந்த அறிக்கைகளையும் வெளியிடவில்லை என்று அதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கைகள் அந்த அலுவலகங்களில் பணிபுரியும் எந்த அதிகாரியாலும் வெளியிடப்படவில்லை என்றும் மேலும் கூறப்பட்டுள்ளது. சண்டிலிப்பாய் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பின்னர் வெளியேறிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கும் பிரதேச சபை பெண் உறுப்பினர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது. குறித்த இடத்தில் கூடியிருந்த உறுப்பினர்கள் அர்ஜுனாவை நோக்கி எழுப்பிய கேள்விகளால் குறித்த வாக்குவாதம் வலுத்துள்ளது. இதன்போது அங்கு கூடியிருந்த பெண் உறுப்பினர்கள் அர்ஜுனாவை நோக்கி, நாடாளுமன்ற உறுப்பினர் என்றால் முதலில் மரியாதையுடன் கதைக்க கற்றுக்கொள்ளுங்கள். தையிட்டி தொடர்பில் இங்கு கருத்து தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தையிட்டி கதை தையிட்டியுடன் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றது போல் அரசியல் செய்து வாழாதீர்கள் என கடுமையாக விமர்சித்திருந்தனர். இது தொடர்பில் கடும் தொனியில் கருத்து வெளியிட்ட அர்ஜுனா, தையிட்டியில் போராட்டம் செய்கின்ற கூட்டம் நீங்கள்தான், இருந்து குளறுங்கள் என்று கூறி பெண்கள் என்று கூட பார்க்காமல் அநாகரிகமான சொற்களால் அவர்களை திட்டினார். இதன்போது குறித்த பெண் உறுப்பினர்கள் சார் நீங்கள் மரியாதையாக பேசுங்கள் என்று கூறி விவாதித்த போது அவர்களை தாக்குகின்ற பாணியில் குரலை உயர்த்தி மிரட்டியவாறு அருகே சென்றதை அவதானிக்க முடிந்தது. இருப்பினும் 5க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அந்த இடத்தில் நின்ற போதும் அவரை தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததை அவதானிக்க முடிந்தது. தமிழ் மக்களுக்குரிய 20 ஏக்கருக்கு மேற்பட்ட பூர்வீக தனியார் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு பெரும்பான்மை இனத்தவர்கள் குடியேற்றப்பட்டுள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கூறியுள்ளார். இவ்வாறாக தமிழ் மக்களின் காணிகளை அபகரித்து கொக்குளாய் முகத்துவாரத்தில் தங்கியுள்ள பெரும்பான்மை இனத்தவர்கள் தற்போது அனர்த்த பாதிப்பிற்கு உள்ளாகின்றனர் என தெரிவித்து அவர்களுக்கு கொக்கு தொடுவாயில் காணிகளை வழங்குவதற்கு எடுக்கின்ற முயற்சியை மிக கடுமையாக எதிர்க்கின்றேன் எனவும் கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், கடந்த 1984ஆம் ஆண்டு கொக்குளாய் முகத்துவாரத்தில் வசித்த தமிழ் மக்கள் இராணுவத்தினரால் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட பிறகு எமது தமிழ் மக்களின் பூர்வீக வாழிடங்களை ஆக்கிரமித்து பெரும்பான்மையின கடற்றொழிலாளர்கள் குடியேறினர். எமது தமிழ் மக்களுக்குரிய 20 ஏக்கருக்கும் மேற்பட்ட பூர்வீக தனியார் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு இவ்வாறே பெரும்பான்மையினத்தவர்கள் குடியேற்றப்பட்டுள்ளனர். அந்த காணிகளுக்குரிய தமிழ் மக்களின் பெயர் பட்டியலும் எம்மிடம் உள்ளது. இவ்வாறு கொக்குளாய் முகத்துவாரத்தில் அமைந்துள்ள எமது தமிழ் மக்களின் பூர்வீக காணிகளை ஆக்கிரமித்து குடியேறியிருக்கின்ற சிங்கள மக்களுக்கு நீர்கொழும்பு, சிலாபம் உள்ளிட்ட அவர்களுடைய சொந்த இடங்களிலும் காணிகள் வீடுகள் காணப்படுகின்றன. ஒருவருக்கு ஒரு இடத்தில் காணி இருக்கலாம் என்பதே அரச கொள்கையாகும். இவ்வாறு சிலாபம், நீர்கொழும்பு பகுதிகளில் இந்த பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு காணி இருக்கத்தக்கதாக இங்கும் காணிகளை வழங்க முடியுமா என்பதற்கு உரியவர்கள் பதிலளிக்க வேண்டும். இந்த விடயத்தில் நியாயமான முறையில் நடந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றேன். இவ்வாறாக எமது தமிழ் மக்களின் காணிகளை அபகரித்து
கொக்குளாய் முகத்துவாரத்தில் தங்கியுள்ள பெரும்பான்மை இனத்தவர்கள் தற்போது அனர்த்த பாதிப்பிற்கு உள்ளாகின்றனர் என தெரிவித்து அவர்களுக்கு கொக்கு தொடுவாயில் காணிகளை வழங்குவதற்கு எடுக்கின்ற முயற்சியை மிக கடுமையாக எதிர்க்கின்றேன். அத்தோடு புலிபாய்ந்த கல்லில் சுற்றுலா தளத்திற்கென ஒதுக்கப்பட்ட காணிகளையும் ஆக்கிரமித்து அங்கு அத்துமீறி கடற்றொழில் நடவடிக்கை மேற்கொள்வதற்கு பெரும்பான்மை இனத்தவர்கள் எடுக்கின்ற முயற்சியினையும் வன்மையாக கண்டிக்கின்றேன். கடந்த காலத்தில் தமிழர்களின் பூர்வீக மணலாற்று பகுதி காணிகளை முன்னைய அரசாங்கங்கள் அடாவடியாக ஆக்கிரமித்து பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு பகிர்ந்தளித்திருந்தனர். இந்த நிலையில் முன்னைய அரசாங்கங்களை போன்று இந்த அரசாங்கமும் அடாவடியாக செயற்படாதீர்கள் என கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் என கூறியுள்ளார். யாழ் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சோமசுந்தரம் சுகீர்தனுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு தேசிய மக்கள் சக்தியின் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினர் கோகுலன் சுரேகா வடக்கு மாகாண ஆளுநரிடம் எழுத்து மூலம் முறைப்பாடு செய்துள்ளார். இன்று மதியம் யாழ்ப்பாணத்தில் உள்ள வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வீதியின் சில பிழைகளை சுட்டிக்காட்டிய போது தவிசாளர் அவதூறு வார்த்தைகளால் பேசி தன்னை தலைக்கவசத்தால் தாக்க முற்பட்டதாக குறித்த பிரதேச சபை உறுப்பினர் தெரிவித்துள்ளார். அத்தோடு குறித்த சம்பவம் தொடர்பில் நேற்றைய தினம் தெல்லிப்பளை காவல் நிலையத்தில் பிரதேச சபை உறுப்பினர் கோகுலன் சுரேகா முறைப்பாடு பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கு இன்று முதல் ஜனவரி 4, 2026 வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பாடசாலைகளுக்கும் 2026 கல்வியாண்டின் முதல் தவணையின் முதற்கட்டத்தை ஜனவரி 5, 2026 திங்கட்கிழமை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதன்படி 2026 கல்வியாண்டின் முதல் தவணை 2025 12/9 அன்று வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின்படி செயற்படும். மேலும் 2026 ஆண்டின் 2வது மற்றும் 3வது தவணைகள் 2025 9/11 திகதியிட்ட 30/2025 சுற்றறிக்கையின்படி செயற்படும். இதேவேளை பரீட்சைகள் திணைக்களத்தினால் அறிவிக்கப்பட்ட பாடசாலை பரீட்சை திகதிகளில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கான 2025 கல்வியாண்டு நேற்று முடிவடைந்தது. மேலும் முஸ்லிம் பாடசாலைகளுக்கு 2025 டிசம்பர் 26 வெள்ளிக்கிழமை முடிவடைய உள்ளது. அத்துடன் 2025 12/27 முதல் 2026 1/4 வரை முஸ்லிம் பாடசாலைகளுக்கு விடுமுறைகள் வழங்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக அமைதி வழியில் ஜனநாயக ரீதியில் போராடிய எம்மை அரசு அறிவுறுத்தலின் பேரில் காவல்துறையினர் கடுமையாக சித்திரவதை செய்துள்ளனர் என வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஜ் தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினரின் குறித்த மிலேச்சத்தனமான பாரதூரமான மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் நீதியான அணுகுமுறைகளுக்காக அழுத்தத்தினை பிரயோகிக்குமாறு வெளிநாட்டு தூதுவர் ஆலயங்கள் மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் ரீதியிலான பொறுமுறைகளுக்கும் அரசுக்கு உதவி அளிக்கும் நிறுவனங்களுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளார்.